வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சுவையான 50 கிலோ மசாலா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுக்கு தேவையான 10 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 100 கிராம் பட்டை பொடிசாக ஆக்கி சேர்த்துக்கலாங்க. பட்டை சேர்த்துட்டு நம்ம அது கூடவே 100 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 100 கிராம் லவங்கப்பூ இருக்குது பார்த்தீங்களா, லவங்கப்பூ வந்து 100 கிராம் சேர்த்துக்கலாம். லவங்கப்பூ வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, ஒரு நம்ம 70 கிராம் சேர்த்துக்கலாங்க. லவங்கப்பூ சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை அதிகமாக சேர்க்கக்கூடாது, இலை அதிகமாக இருக்குது தெரியும், அதனால் நம்ம 50 கிராம் பிரிஞ்சி இலை போதும். பட்டை இலக்கெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம 15 கிலோ பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை நம்ம 15 கிலோ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு கிலோ பச்சை மிளகா காம்பை கிள்ளி தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுக்கிறோம். 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதும் நம்ம 4 கிலோ இஞ்சி, 4 கிலோ பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வணங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். இஞ்சி விழுது பூண்டு விழுது நல்லா வணங்கி வரணுங்க. நல்லா எண்ணெயில் வந்து எண்ணெய் மேலே வரும், அப்போ நல்லா வணங்குற மாதிரி தெரியும், நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா அது வணங்கி வரும். அது வணங்கி வந்தோடனே நம்ம 15 கிலோ தக்காளி நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 15 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ஒரு டைம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்ருங்க. கிளறி விட்டு அது கூடவே நம்ம மசாலா சேர்த்துடலாங்க. தயிர் வந்து நான் வந்து 1 லிட்டர் சேர்க்குறேன். தயிர் 1 லிட்டர் சேர்த்துக்குங்க. புளிப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா அதுக்கு தேவையான என்னென்ன பார்க்கலாம். மல்லித்தூள் 400 கிராம், சிக்கன் மசாலா 400 கிராம், தனி மிளகாய் தூள் 400 கிராம், பிரியாணி மசாலா தூள் 400 கிராம். இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. கம்பல்சரி பிரியாணி மசாலா சேர்க்கணுங்க. பிரியாணி மசாலா சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் கட் பண்ணி நம்ம பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு, இதிலே சேர்க்கணும். சேர்த்துட்டு மசாலா கொஞ்சம் வணங்கணும். நல்லா ஒரு டைம் கிளறி விட்ருவோம். நல்லா ஒரு டைம் கிளறி மசாலா நல்லா வணங்கணும். மசாலா கொஞ்சம் வணங்கி வந்து மனம் வலி வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிலோ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனை வந்து அதிகமாக கிளற விடக்கூடாதுங்க, அதிகமாக வேகக்கூடாது. இப்போ மசாலா வந்து உப்பு காரம் எல்லாம் லைட்டாக இறங்கினதும் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. சிக்கனை வந்து அதிகமாக வணங்க விடக்கூடாது, அப்போ தான் பிரியாணியில் வந்து பீஸ் உடையாமல் வரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 96 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. 50 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 96 லிட்டர் தண்ணி வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா இப்போ கொதி வந்ததும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துடலாங்க. 50 கிலோ ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ 50 கிலோ ரைஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்ருவோம். பாருங்கள், இப்படி நல்லா கொதி வந்தால் தான் நல்லா அரிசி நல்லா பாயில் ஆகும். அப்படி கொதி வரலைன்னா அரிசி வந்து ஒன்று வேகாத போயிடுங்க. நல்லா கொதி வந்தோன்னா நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். ஒரு டைம் கிளறி விட்டு திரும்பி ஒரு டைம் மூடி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் விட்டு இன்னொரு டைம் கிளறி விடணும். அப்போ தான் சாப்பாடு வந்து ஒன்று ஒட்டாது, நல்லா உதிரியாக வரும். மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நல்லா ஒரு டைம் கிளறி விட்டால் தான் சாப்பாடு வந்து உதிரியாக வரும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, சாப்பாடு நல்லா சுவையாக வரும். பாருங்கள், தண்ணிலாம் பாருங்கள் கொஞ்சம் ஈத்துருச்சு. அடுத்து நம்ம இன்னொரு டைம் மூடி விட்டு 3ஆவது டைம் வந்து கிளறி விடுவோம். கிளறி விடும்போது புதினா மல்லி தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்தலாம். பாருங்கள், இப்போ நம்ம இப்படி வந்துருச்சு, சாப்பாடு நல்லா சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் தான் நம்ம புதினா மல்லி எல்லாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1 லிட்டர் நெய் எடுத்து வச்சுருக்கிறோம். அது கூடவே நம்ம 1 லிட்டர் நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு நெய் புதினா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். நெய் புதினா மல்லியும் தண்ணி இருக்கும்போது சேர்க்கணும், தண்ணி தம்பு எடுக்கும்போது சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு நம்ம
ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு வந்து தம்மில் வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு தம்மில் இருக்குங்க. தம்மில் இருந்தால் தான் சாப்பாடு சூப்பராக வரும். நம்ம வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு வந்து தம்மில் வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம்ன்றது ஒரு 20-25 நிமிஷம் வைக்கலாங்க. நார்மலாகவே பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. சூப்பரான ஒரு சுவையான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ 50 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அனைத்து நண்பர்களும் என் வீடுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இதேமாதிரி எல்லா வீடுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. முதல்ல நன்றி தெரிவிச்சிருக்கேன். சூப்பரான 50 கிலோ மசாலா சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். எப்படி உதிரியாக வருது பாருங்கள். நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நெய் சேர்க்கும்போது எப்பவுமே சரி, தண்ணி இருக்கும்போது சேருங்க. தம் எடுத்த பிறகு நெய் புதினா கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது. தண்ணி இருக்கும்போது சேர்த்தா தான் அந்த ஃப்ளவர்லாம் அந்த பிரியாணியில் இறங்கும். இந்த ஒரு டைம் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி.